இலங்கை போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பந்துர திலீப ராஜினாமா. இலங்கை போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் கலாநிதி பந்துர திலீப விதாரண தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அதன்படி அவர் சம்பந்தப்பட்ட கடிதத்தை போக்குவரத்து அமைச்சுக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தியின் போக்குவரத்து குழுவின் தலைவராக பணியாற்றிய கலாநிதி பந்துர திலீப விதாரண நாவல திறந்த பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளரும் ஆவார். இருப்பினும் அவர் பதவி விலகியதற்கான காரணம் இதுவரையும் வெளியாகவில்லை. இதற்கிடையில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்காவின் கீழுள்ள அமைச்சர்களுக்கான நிறுவனங்களின் தலைவர் பதவிகளில் இருந்து ராஜினாமா செய்த மூன்றாவது நபராக கலாநிதி பந்துர திலீப விதாரண காணப்படுகின்றார். முன்னதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ராமல் ஸ்ரீவர்த்தன மற்றும் தேசிய போக்குவரத்து மருத்துவ திணைக்களத்தின் தலைவர் ருவான் விஜயமுனி ஆகியோர் தங்கள் பதவிகளிலிருந்து ராஜினாமா செய்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் 4 இலங்கைக்கு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். அவர் ஏப்ரல் 4 முதல் 6 வரை நாட்டில் தங்கியிருப்பார் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த சுற்றுப்பயணத்தின் போது சம்போர் சூரிய மின்சார திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் மகவையில் இருந்து அனுராதபுரம் வரையான தொடருந்து சமிஞ்சைகள் கட்டமைப்பை திறந்து வைப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இரு நாடுகளுக்கும் இடையே புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் சில கச்சாத்திடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கைவிடப்பட்ட காணியிலிருந்து கைத்துப்பாக்கி மீட்பு. பதுரலிய காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கெலின்கந்த பகுதியில் கைவிடப்பட்ட காணியிலிருந்து புதைக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு கைத்துப்பாக்கியும் 5 தோட்டாக்களும் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. களுத்துறை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு களுத்துறை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சிராணி பண்டாரநாயக்கவை பிரதம நீதியரசர் பதவியிலிருந்து நீக்கியமை மகிந்த அரசாங்கத்தின் தவறான முடிவு. நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. மகிந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் போது சிராணி பண்டாரநாயக்காவை பிரதம நீதியரசர் பதவியிலிருந்து நீக்க எடுக்கப்பட்ட முடிவை தாம் அங்கீகரிக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே நாமல் ராஜபக்ச இதனை கூறியுள்ளார். கடந்த காலங்களில் சில அதிகாரிகள் தொடர்பாக எடுக்கப்பட்ட அரசியல் முடிவுகள் தவறானவை என்று தாம் இன்றும் நம்புவதாக நாமல் ராஜபக்ச கூறினார். முந்தைய அரசாங்கங்கள் எடுத்த இதுபோன்ற தவறான முடிவுகளை தற்போதைய அரசாங்கம் எடுக்கக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பிலும் கருத்து தெரிவித்திருந்தார். காவல்துறை மா அதிபருடன் அரசாங்கத்துக்கு தனிப்பட்ட பிரச்சினை இருப்பது போல் தமக்கு தெரிவதாகவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். தரமான உணவை நியாயமான விலையில் வழங்கும் உணவகங்களை நிறுவ திட்டம். மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல் மற்றும் தரமான போதியளவான உணவை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்வதற்கான வசதிகளை செய்து கொடுக்க நாடளாவிய ரீதியில் புதிய உணவகங்களை நிறுவ அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. தேசிய உணவு ஊக்குவிப்பு சபை, சுகாதார அமைச்சு மற்றும் விவசாய அமைச்சு ஆகியன இணைந்து தற்போது உணவகங்களை நடத்தி வரும் வர்த்தகர்களின் ஆதரவுடன் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதலாவது மாதிரி உணவகம் ஏப்ரல் 1 நாரகேப்பிட்டியில் திறக்கப்பட உள்ளது. இதன் 2ஆம் கட்டமாக தற்போதுள்ள உணவகங்களின் தரத்தை உயர்த்தும் வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. தேசிய உணவு ஊக்குவிப்பு சபை, சுகாதார அமைச்சு மற்றும் விவசாய அமைச்சர்களின் அதிகாரிகளின் பங்கு பெற்றலுடன் இது தொடர்பான ஆரம்பகட்ட கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. ஆரோக்கியமான உணவுகளை உண்ணும் மக்களின் உரிமையை உறுதிப்படுத்தல், சரியான சுகாதாரத்துக்கு ஏற்ற உணவை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான சூழலை உருவாக்குதல், நுகர்வோர் நம்பிக்கையை வளர்ப்பதற்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள், அது தொடர்பில் அரசு மற்றும் தனியார் துறைகளின் பங்களிப்பை பெற்றுக்கொள்வது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது.
தேர்தல் சட்டமீறல் தொடர்பில் கடந்த 2 நாட்களில் 3 முறைப்பாடுகள் பதிவு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டங்களை மீறும் சம்பவங்கள் தொடர்பாக நேற்று மற்றும் நேற்று முன்தினம் ஆகிய 2 நாட்களிலும் நாடு முழுவதிலும் உள்ள காவல் நிலையங்களில் பெறப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பில் காவல்துறை ஊடகப் பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஒரு குற்றவியல் முறைப்பாடும் தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பில் 2 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாணந்துறை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கொரோனா காவல்துறை பகுதியில் ஒந்துருளியில் வந்த ஒரு நபர் பெண்ணொருவரை அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் விதிமுறைகளை மீறிய சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு வாழைச்சேனை காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த பகுதியில் வீடு வீடாக சென்று அரிசி, ஆடை மற்றும் பணம் உள்ளிட்டவற்றை வழங்கும் செயற்பாடு தொடர்பில் முறைப்பாடு ஒன்று பதிவாகியுள்ளது. மொனராகலை காவல்துறை பிரிவில் அலகியாவத்தை, மரகலாவத்தை, குமராவத்தை மற்றும் கிரிமண்டல மாவத்தை ஆகிய இடங்களில் உள்ள மத வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் விளம்பர பலகைகள் பொருத்தப்பட்டிருப்பது குறித்து மொனராகலை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவாகியுள்ளது. குறிப்பிட்ட முறைப்பாடுகள் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை சம்பவம் சந்தேக நபர் அடையாள அணிவகுப்பின் போது சம்பந்தப்பட்ட வைத்தியரால் அடையாளம் காணப்பட்டார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை பெண் வைத்தியர் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அதன் பின்னர் அடையாள அணிவகுப்புக்காக அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டார். சம்பந்தப்பட்ட வைத்தியரால் சந்தேக நபர் அடையாளம் காட்டப்பட்டுள்ளார். இந்திய வாழ் இலங்கை ஏதிலிகள் தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம். உள்நாட்டு யுத்தம் காரணமாக நாட்டை விட்டு புலம்பெயர்ந்து இந்தியாவில் ஏதிலிகளாக வாழ்கின்ற இலங்கையர்கள் மீண்டும் நாட்டிற்கு திரும்பும் போது அவர்கள் இலங்கையில் நிலையாக வாழ்வதற்குரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் நடைபெற்றுள்ளது. இலங்கை ஏதிலியர் மறுவாழ்வு கழகத்தின் ஏற்பாட்டில் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் WGM கேமந்தகுமார தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு திரும்புபவர்கள் எதிர்நோக்கும் அடிப்படை பிரச்சினைகளான வசிப்பதற்கான காணி, அடிப்படை ஆவணங்கள், வாழ்வாதாரம், நாடு திரும்பிய பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பு, நிரந்தர வீட்டு திட்டம், சுகாதார வசதிகள், சமூக ஒருங்கிணைவு போன்றவை மக்களுக்கு தடையின்றி கிடைப்பதற்குரிய தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. மாணவர்களுக்கான 6000 ரூபாய் கொடுப்பனவு உறுதிச்சீட்டு செல்லுபடியாகும் காலம் நீடிப்பு. பாடசாலை மாணவர்களுக்கு உபகரணம் பெற்றுக்கொள்வதற்காக வழங்கப்படும் 6000 ரூபாய் உறுதிச்சீட்டு செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சு இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் 30 வரை குறித்த உறுதிச்சீட்டு செல்லுபடியாகும் என காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பான வழக்கு ஏப்ரல் 1 விசாரணைக்கு. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, இலங்கை தொழிலாளர் கட்சி, ஐக்கிய தேசிய கூட்டமைப்பு, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பல்வேறு மாவட்டங்களில் தாக்கல் செய்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதியரசர்களான எஸ். துரைராசா, மகிந்த சமயவர்த்தன மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய ஆயம் முன்னிலையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டது. இந்த வழக்கில் மனுதாரர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் முன்னிலையாகியிருந்தார். குறித்த வழக்கு விசாரணையின் போது சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான அரசு சட்டவாதி இது சம்பந்தமாக சுமூகமான முடிவுக்கு வர விரும்புவதாக மன்றுரைத்தார். சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதியரசர்கள் ஆயம் குறித்த வழக்கை எதிர்வரும் 1 வரையில் ஒத்திவைத்துள்ளது. எனினும் அன்றைய தினத்துக்கு முன்னர் சட்டமா அதிபர் திணைக்களம், தேர்தல்கள் ஆணைக்குழு மற்றும் மனுதாரர்களின் சட்டத்தரணிகள் ஆகிய தரப்பினர்களுக்கு இடையே கலந்துரையாடல் நடத்தப்பட்டு அதன்போது எட்டப்படும் தீர்மானம் தொடர்பில்
தொடர்பில் மன்றுக்கு அறியப்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி சட்டமா அதிபர் திணைக்களத்தில் நாளை மறுதினம் முற்பகல் 10 மணிக்கு இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாக மனுதாரர்கள் சார்பில் மன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்புக்கு பின்னர் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் நிலைப்பாடு தொடர்பில் சட்டமா அதிபரால் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார பட்டதாரிகள் 25 பேருக்கு பிணை, 2 விளக்கமறியல். சுகாதார அமைச்சின் முன்னால் கைது செய்யப்பட்ட சுகாதார பட்டதாரிகள் 25 பேருக்கும் மாளிகாவத்தை நீதிவான் நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் அழைப்பாளரையும் மற்றொருவரையும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சுற்றுலா பயணிகளின் வருகையில் புதிய சாதனை. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டிற்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. மார்ச் மாதம் 27ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 2 லட்சத்தை கடந்துள்ளது. கடந்த வருடம் மார்ச் மாதத்துடன் ஒப்பிடும்போது இந்த வருடம் மார்ச் மாதத்தில் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது 13% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தில் இதுவரை 6,90,000க்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இது கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது 14% வளர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மார்ச் மாதத்தின் முதல் வாரத்தில் 53,111 சுற்றுலா பயணிகளும், தொடர்ந்து 2ஆம் வாரத்தில் 52,459 சுற்றுலா பயணிகளும், 3ஆம் வாரத்தில் 51,459 சுற்றுலா பயணிகளும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். மார்ச் மாதத்தில் 22ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை சுற்றுலா பயணிகளின் வருகை சற்று குறைவை பதிவு செய்துள்ளது. அதன்படி இந்த வாரத்தில் 34,771 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.